அதிமுக பலவீனமாகி வருகிறது என்ற தொண்டர்களின் குரல் செங்கோட்டையன் குரலாக ஒலிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகரிகம் குறித்து செங்கோட்டையனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதை இப்போது பார்க்கலாம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருப்பவர். 77 சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக தொடர்ந்து இருந்து வந்தவர். 87 புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் எனக்கு தெரிந்து 11 எம்எல்ஏக்கள்ல ஈரோடு மாவட்டத்தில் 7 பேர், செங்கோட்டையன் உட்பட 7 பேர் இவரோட அம்மாட்ட வந்தாங்க. தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர். இடையில் உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால, இது அரசியல் காரணம் கிடையாது, வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் இருந்தார். திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப, பழனிசாமி முதலமைச்சராகிறப்ப அவர் மாஃபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோட போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள 90% தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான், அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான் அண்ணன் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டனாக நான் நினைக்கிறேன்.